மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். நாடாளுமன்ற தொடங்குறப்பெல்லாம் ஒரு சம்பிரதாயம் நடக்கும். நேற்று அந்த சம்பிரதாயம் மிஸ் ஆயிடுச்சுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான விட இன்னைக்கு தான் வந்து கிடைச்சிருக்கு. இல்ல, ஜனாதிபதிக்கு முன்னாடி அவர் வந்து பேசினா நல்லா இருக்காதுல்ல. கண்டுபிடிச்சிட்டியா? அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்காரு. ஏன்னா நாடாளுமன்றம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே நாடாளுமன்றத்துக்கு வெளியே நின்று வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டுங்கிற பேர்ல அவர் பேசுவாரு. மைக் மீட். அட்லீஸ்ட் அந்த 4 மைக்கு முன்னாடி நின்று நம்ம பாக்குற அந்த காட்சியை பாக்குறோம்ல, அதே நமக்கு ஒரு திருப்தி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். நேற்று மிஸ் ஆயிருச்சு. ஓகே, ஜனாதிபதியோட கேட்போம்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஆசை நிறைய தேய்ச்சிட்டாப்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்பிக்கள் வளர்ச்சியில வந்து ஈடுபடணும், வளர்ச்சி பாதையில வந்து நாட்டை முன்னேற்றத்துக்காக நாடாளுமன்றத்தை பயன்படுத்திக்கணும். 140 கோடி மக்களுக்கு உத்வேகம் அளிச்சிருக்கு ஜனாதிபதியுடைய உரை. அவ்வளவு பேரை போய் சேர்ந்திருக்குன்றாரா? எல்லாருக்கும் ஆக்கப்பூர்வமா. ஆனா எல்லா விவாதங்களுக்கும் மத்திய அரசு தயாரா இருக்கு. நீங்க என்னன்னாலும் கேள்வி கேளுங்க, ஆனா நான் தான் இருக்க மாட்டேன் அவைக்குள்ளார. அது சொல்லல அவரு. நான் தயாரா இல்ல, நீங்க விவாதிங்க, ஒரு நாள் வந்து நான் பேசிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. பாப்போம், போக போக ஒரு நாள் வருவாரு, என்ன பேச போறாருங்கிறது தெரியுமே. நேரு, அது கண்டிப்பா காங்கிரஸ், இந்திரா காந்தி, எமர்ஜென்சி, இந்த வார்த்தைகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோவேன், பாத்துக்கலாம். ஜனநாயக போர் ஆரம்பமாக போகுது. வாக்குங்கிற வலிமையான ஆயுதத்தை வச்சு நாம நடத்த போற ஒரு போர். கடந்த 5 வருஷம் தமிழ்நாட்டுல என்னெல்லாம் நடந்தது, அரசியல் களம் எப்படி இருக்கு, ஜெயிச்சவங்க என்ன பண்ணாங்க, இப்ப ஜெயிக்க போறதுக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க வேணாமா? வாங்க. மகாராஷ்டிராவோட துணை முதல்வர் அஜித் பவார் அவர் பிரச்சாரத்துக்காக பாராமதிக்கு வந்து தனி விமானத்தில் போனார். அது விபத்துக்குள்ளாகி அந்த விபத்தில் எல்லாருமே, அந்த பிளேனில் போன 5 பேருமே மரணம் அடைஞ்சிருக்காங்க. கேப்டன் சுமித் கபூர், கோ கேப்டன் சாம்பவி பதக், அதோட விமான பணிப்பெண், இவரோட உதவியாளர்னு 5 பேருமே வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த பாராமதி தொகுதி மக்கள் அவரை தாதா அப்படின்னு, அதாவது அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே பேசுறது, அழுகிறத பார்க்க முடிந்தது. அவரோட ஆதரவாளர்கள்லாம் ஒரு கண்ணீர் கொடுத்து ஒரு பிரியா விடை வந்து கொடுத்துருக்காங்க. அவரோட மனைவி சுனேத்ரா பவார், அவங்க வந்து அவங்க கிட்ட முதலமைச்சர், ஆளுநர்னு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க, ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அவருடைய இறுதி அஞ்சலிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. பாராமதி அவருடைய சொந்த ஊர்ல ஒரு பெரிய வளாகத்தில் வச்சிருந்தாங்க. பொதுமக்கள் எல்லாம் கூடி வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அஜித் பவாருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் அழுகிற காட்சிகள்லாம் பார்க்க ரொம்ப சங்கடமா தான் இருந்தது. ஒரு பக்கம் இன்னைக்கு அந்த இறுதி மரியாதைக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் வருவாங்கன்னு ஒரு தகவலுமே இருக்கு. ஆமா, அதே மாதிரி இவர் வந்து இப்ப சரத்பவாரோட கை கோர்த்திருக்காரு. தேவேந்திர பட்னாவிஸோட ஒரு மோதல் இருக்கு, அதனால திரும்ப ஒரு சித்தப்பாக்கிட்டே வரப்போறாரு அப்படின்னு ஒரு டாக் இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்ததுனால எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சில ஆதரவாளர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தீவிரமா விசாரிக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஆமா, சரத்பவார் என்ன சொல்றாருன்னா, இதுல அரசியல் எதுவுமே இல்லை, ஒரு விபத்து தான், இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறத சரத்பவாரே சொல்லியிருக்காரு. ஏன்னா மம்தா பானர்ஜி இதே கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் சரத்பவார் அதை அப்படியே வந்து மறுத்திருக்காரு. எலெக்ஷன் நெருங்கிருச்சுன்னு தான் வந்துடுச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பிப்ரவரி 4, 5 தேர்தல் ஆணையம் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போறாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற IAS, IPS, உள்துறை செயலாளர்கள் எல்லாரும் தவறாம ஆஜராகணும். ஆஜராக நடவடிக்கை எடுக்கப்படும் அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்க போறாங்க. மார்ச் மாசம் அறிவிப்பு வெளியாக போகுது. ஏப்ரல் மாசம் தேர்தல் நடக்க போகுது. இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு. ஆமா, ஏப்ரல் மே வந்து ஜனநாயக திருவிழாவா வந்து கொண்டாட போறாங்க தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம மேற்கு வங்கம், அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளான்னு 5 மாநில தேர்தல் நடக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி தான் நாடு பயணிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து நம்ம ஜனநாயக உரிமையான அந்த வாக்கு, நாளைக்கு தான் பேர் சேர்க்கறதுக்கு கடைசி நாள். அந்த SIRலாம் முடிஞ்சு இந்த பேர் சேர்க்கிற நடைமுறை நாளையோட முடியுது. ஸோ சேர்க்காம இருந்தீங்கன்னா நாளைக்கு தவறாம போய் வாக்கை சேர்த்துருங்க. அந்த பட்டியலில் நம்ம பேரும் கண்டிப்பா இருக்கணும். டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல ஜனவரி 17ஆம் தேதி மல்லிகார்ஜுனா கார்கே, ராகுல் காந்தி எல்லாத்தையும் தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் ஒரு 39 பேர் மீட் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாங்க. வரப்போற எலெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம், DMK எவ்வளவு சீட்ஸ்லாம் கேட்கலாம், கட்சியில் என்ன மாதிரி அதிருப்தி இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தாரு. வெளியில வந்து செல்வ பெருந்தகை வேற
வெளிப்படையா யாரும் அடிச்சுக்க வேணாம்னு தான் தலைமை வந்து சொல்லிருக்காங்க, கொஞ்சம் ரெக்வஸ்டா சொல்றேன் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு போனாரு. 3 மாசத்துக்கு மட்டும் அமைதியா இருங்க, அப்புறம் அடிச்சுக்கோன்னாரு. இப்ப நேத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, பார்லிமெண்ட் செஷன்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த சூழல்ல ராகுல் காந்தி வீட்டுக்கு போய் கனிமொழி வந்து பேசிடுவாங்க. 40 நிமிஷம் சந்திப்பு நடந்ததா வந்து சொல்றாங்க. காங்கிரஸ் வந்து 35 இடங்கள் வந்து கேக்குறாங்களாம். 2021ல 25 இடங்கள் கொடுத்தாங்க. இந்த முறை 35 இடங்கள் எங்களுக்கு வேணுங்கிறத கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்காங்களாம் டிஎம்கே கிட்ட. ஏன் இவ்வளவு கம்மியா கேக்குறாங்க? யார்கிட்ட கேக்குறாங்க? அண்ணன்ட்ட தானே கேக்குறாங்க. கேளுங்க கேளுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க டிஎம்கே. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டுல 9% வளர்ந்துருக்கு அப்படின்னா நாங்களும் வளர்ந்துருக்கோம்ல, ஒரு 7-8% எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்வி தீர்மானிக்க போறது காங்கிரஸ் தான். இது எல்லா கட்சியும் வேற சொல்லிக்கிறாங்க. ஆனா திமுக என்ன நினைப்பாங்க, பிஜேபி வளர்ந்துக்குங்கிறவரை நாங்க நம்புறோம், நீங்க வளர்ந்துருக்கீங்களா, இதுதான் எங்களோட கேள்வியும் கேட்க போறாங்க. சரி, ஆனா நீ சொன்ன மாதிரிதான் கேளுங்க பாத்துக்கிறாங்க டிஎம்கே இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அவர் என்ன சொன்னார்னா, நாங்க 2 மாசமா பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க, நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வரைக்கும் கூப்பிடவே இல்லை டிஎம்கே, ஏன் இந்த தாமதம் எங்களுக்கு புரியலன்னு மேலிட பொறுப்பாளரே வந்து கொளுத்தி போட்டிருக்காப்புல. ஏன்னா ஏற்கனவே டிவிகே பக்கம் விட்டுடுக்க போறாங்களோ டாக் இருக்கிறப்ப இப்ப கிரீஸ் இப்படி சொல்றதுங்கிறது கொஞ்சம் சலசலப்பு தான் ஏற்படுத்தி இருக்கு. இன்னொரு பக்கம் எஸ்ஏசியே சொல்லியிருந்தாப்புல, நான் வந்து விஜய் பவர் தரேங்கிறாரு காங்கிரஸுக்கு, ஏன் வரமாட்டேங்கிறீங்க, ஏன் ஒரு கட்சியை அதிகாரத்தில் உட்கார்றது உழைக்கிறீங்க, வந்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு பவர் எல்லாம் தருவோம்னு கூப்பிட்டு இருந்தாப்புல மகனுக்காக. அதுக்கு செல்வ பிறந்தகை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பூஸ்டா எங்களுக்கு தேவை கிடையாது, போன்விட்டா தான் தேவைன்றாரு. ராகுல் காந்தி போன்விட்டா கொடுக்கல, அவங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காராம், இதெல்லாம் வேணாங்க அப்படிங்கிறாரு. ஹார்லிக்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கவங்க, முடியாதவங்க தான் வாங்கிருப்பாங்க, காய்ச்சல்லாம் இருக்கவங்களுக்கு. அப்படிதானே இருக்கு காங்கிரஸ் உடைய நிலைமை. தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்கு. இல்லாட்டி வளர்ற பிள்ளைங்க வந்து குடிப்பாங்க. அதான் இன்னும் வளராம இருக்கிறதுனால அதெல்லாம் கொடுக்குறாரு போல அங்க இருந்து ராகுல் காந்தி. இதுக்கிடையில வந்து நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சசிகலா வந்து ஆதரவாளர்கள் கிடையாது அப்படி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாட்டெல்லாம் பாடி அவங்கள உற்சாகப்படுத்தி இருக்காரு. உற்சாகப்படுத்துற மாதிரி தெரியல, அழுக வச்சிருக்காரு. அதுதான் அழுகுறாங்க. ஆனா வந்து நம்மளுக்காக ஒருத்தன் அப்படி பாடுறானே அப்படின்னு நினைச்சு அந்த இளைஞரை நினைச்சு அவங்க வந்து ஃபீல் பண்ணி ஆனந்த கண்ணீரா, எத்தனை சாமிகள் வந்ததம்மான்ட்டு ஒரு பாட்டை எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல பாடிக்கிட்டே இருக்காரு. அவங்க எப்படி சிரிக்காம நிக்கிறாங்கன்னு தெரியல. என்ன சாமி தெரியும்ல, எத்தனை சாமி வந்ததம்மான எடப்பாடி பழனிசாமி தான், அதை நினைச்சா அழுதுருக்காங்க அவங்க. ஒரு சாமி தான் பாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கூப்பிட உட்கார வச்சுட்டாரு இடைய. ஆமா. இன்னொரு பக்கம் இன்னைக்கு பெரியகுளத்துல ஓபிஎஸ் வந்து ஆலோசனை கூட்டம் போட்டாப்ல கட்சி நிர்வாகிகள் கூட. பெரிய கூட்டம் தான். அது வந்து சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க போல இருக்கு, மாமா மச்சான் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மொய் விருந்தா? மொய் விருந்து இல்ல, விருப்பம் என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் எழுதி கொடுங்கன்னாப்லாங்க. வந்து விருப்ப மனு தான் வாங்க முடியல, விருப்ப மெனுவாது வாங்குறேன்னு எழுதி மெனு மாதிரி எழுதி எல்லாம் சில பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து அதெல்லாம் நீங்க என்ன எடுத்தாலும் நாங்க வந்து ஏத்துக்கிறோம், என்னங்க நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறீங்கன்ட்டு சலசலப்பு ஏற்பட்டுச்சாங்க. உடனே பெரியவர் நின்று எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாப்புல பல செய்திகள் வந்து சலசலப்புலாம் போட்டிருந்தாங்க. பிரஸ் மீட் கொடுக்குறப்ப ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியலையா, பக்கத்துல இருந்த அண்ணன் வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்தி தான் இருந்தாப்புல, எங்க சலசலப்பு இருந்துச்சு, ஏன் நீங்க செய்தியெல்லாம் வந்து போடுறீங்க, வந்தீங்கன்னா வந்து பரப்பாதீங்கன்னு சொன்ன ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காப்புல. வழக்கெல்லாம் இருக்கு, ஓகே. எனக்காக அண்ணன் டிடிவி தினகரன் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசணும். டிடிவி அண்ணன் எடப்பாடி அருமை அண்ணனா? அட்ஜெக்டிவ் எல்லாம் போட்டுக்கிறாரு அவரு. சேர்த்து வைங்க, எங்களைய சேர்த்து வச்சுட்டா நாங்க வழக்கெல்லாம் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட படுத்தே விட்டானையா மொமெண்ட்டுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து வந்துட்டாரு. ஆமா, தர்மயுத்தம் 2 தொடங்குறதான் காரணம் யாரு தெரியுமா? வைத்தியனியும் மனோஜ்குமார்ன்ட்டாப்ல. அப்புறம் அவரே சுதாரிச்சு மனோஜ் பாண்டியன் தான், அவங்க 2 பேரும் தானே தூண்டி விட்டுட்டு திமுகவுக்கு போயிட்டாங்க. நான் வந்து திமுக காரன் கிடையாது. ஆனா தர்மயுத்தம் 1 வந்து தட் ஆடிட்டர், தர்மயுத்தம் 2 வந்து இங்க 2 பேரு. அப்போ வந்து சுய சிந்தனை இருக்காது போல இருக்கு. அதுதான் அவர் வெளிப்படையா ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேலயே நம்ம கேள்வியா கேட்கணும். சிறப்புப்பா. ஆமா, அதே மாதிரி இன்னொரு கட்சி கூட்டணிக்கு நம்மளை கூப்பிடுவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருன்னா தேமுதிக. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணியை பத்தி யாரு வேணா என்ன வேணா சொல்லுவாங்க, எதையுமே நம்பிடாதீங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு, அன்னையா இருந்து நான் சொல்றேன், அண்ணியா இருந்து அன்னையா ப்ரமோஷன் ஆயிருக்காங்கல்ல பிரேமலதா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3ஆம் தேதி குறிச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் ஜனவரியில அந்த மாநாட்டு தேதி குறிச்சாங்க. 3ஆம் தேதிக்குள்ள யாராவது கூப்பிட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில அவங்களோட மகன் விஜய பிரபாகரன் அவரு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு போற இடத்துலலாம். என்னன்னா, அவரு வந்து நான் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு நான் நினைக்கல, எங்க அம்மா எம்எல்ஏ ஆகணும்னு கூட நாங்க நினைக்கல, கட்சியில இருக்கிற நீங்க. ஆமா,
எம்எல்ஏவும் கிடைக்கிறாரா? எங்க மாமா வந்து ராஜ்யசபா எம்பி கேட்டு எவ்வளவு கெஞ்சி எவ்வளவு சைன்லாம் வாங்கினோம், அதுவே எங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை எங்க குடும்பத்தை பத்தி. நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னா, இங்க இருக்கீங்க பாருங்க கேப்டனோட தொண்டர்கள், உங்களை கவுன்சிலராக, எம்எல்ஏவாக, எம்பியாக பார்க்கணும்னு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. அவங்களோட மைண்ட் நீ முதல்ல ஆய் காட்டுப்பா. இல்ல இல்ல அவங்க அப்புறம் எங்களை என்கரேஜ் பண்ணலாம். இல்ல நம்ம ஓப்பன் வாய்ஸாவே கேட்கலாம். இவர் விருதுநகர்ல அப்படி உழைச்ச யாருக்காவது சீட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல, எம்பி சீட்டை. இவர் ஏன் போயிட்டுனாரு? இவர் எம்பி ஆனா இவர் தான் நிக்கிறாரு. அப்புறம் கேட்டா நான் இவர் தான் நிப்பாப்புல பாரு. அதான் இவர் தான் நிப்பாரு. இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் பேசி ஏமாத்திட்டு இருக்காரு போல. தாவேக்கா ஆரம்பிச்சு 3வது ஆண்டு வரப்போது போல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. 3 ஆண்டா டக்குன்னு வந்துருச்சுங்கிற மாதிரி இருக்கு. 3 கூட்டம் தான் போட்டிருக்காங்க 3 ஆண்டுல. ஆண்டுக்கு ஒரு கூட்டம், அவ்வளவுதான். இப்ப ஒரு 4வது கூட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா அது பொதுக்கூட்டம் கிடையாது. இந்த கட்சியோட 3ஆம் ஆண்டு விழாக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு தளபதி ஆணைக்கிணங்க பிப்ரவரி 2ஆம் தேதி நம்ம வந்து காலையில அந்த 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டம் வந்து நடக்க போகுது. டி ப்ரமோஷன் இருக்கு. தலைவர் வந்து தளபதி இல்ல, தலைவர் தளபதி அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த மாதிரி அந்த அறிக்கையில வந்து இவர் தான் வந்து முதல்வராக போறாரு, அதெல்லாம் எப்பவும் போல அதெல்லாம் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு கடைசியா அதை வந்து புஷி ஆனந்த் வந்து சொல்லியிருக்காரு. தளபதி 2 விஜய் தானா டிவிக்கே பொறுத்த வரைக்கும். ரைட்டு. இன்னொரு பக்கமா அப்பாவை என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டோடைய ஓவைசி விஜய் தான் அப்படின்னு நான் சொல்லல, பொதுவா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்களே சொல்லலாமே, தைரியமான ஆள் தான் நீங்க. எதுக்கு விஜய்க்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்து நினைக்கிறாரு போல இருக்கு அப்பாவு. இன்னொரு மோடி தாம நடவடிக்கை எடுக்க மாட்டாருன்னு நினைச்சுதான் வந்து தனி விமானத்தெல்லாம் போயிட்டு வராப்புல சிபி விசாரணைக்குங்கிறதையும் விமர்சனம் பண்ணியிருக்காப்புல அப்பாவு. பார்க்கலாம். தாவேக்காவோட சென்னை நிர்வாகிகள் கூட்டம் நேற்று வந்து சென்னையில் நடந்தது. அதுக்கப்புறம் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு நிர்மல்குமார். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, தமிழிசை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றி நிருபர்கள் கேட்கும்போது, தமிழிசை அக்காலம் 25 ஆண்டு காலமாக அரசியலில் இருக்கேன்றாங்க. ஆனால் ஒரு தொகுதி மக்களுக்காக ஒரு தேர்தலில் அவங்க எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இதுதான் என் சொந்த தொகுதி, இந்த மக்களுக்காக நான் ஏதாவது போராடுறேன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தொகுதியில நிக்கிறாங்க, அவங்களாம் பேசவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்படியா சொல்லியிருக்காங்க? இதா போறேன் தெலுங்கானாவுக்கு, இதா போறேன் பாண்டிச்சேரிக்கு. ஆளுநரா இருக்கும் போதே அங்க வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அங்க போய் போட்டியிட முடியுமா? சென்னையில ஒரு கொடூரமான கொலை வந்து நடந்திருக்கு. அடையார் இந்திரா நகர் பகுதியில கடையில வாக்கிங் போயிட்டு இருந்தப்ப ஒரு சாக்கு மூட்டையிலேருந்து ரத்தம் வந்து கசிஞ்சிருக்கு. உடனே வாக்கிங் போனவங்க காவல்துறைக்கு வந்து புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை வந்து திறந்து பார்க்குறப்போ 30 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து சடலமாக இருந்திருக்காரு. அந்த சாக்கு மூட்டையில் ரத்தம் சொட்ட சொட்ட தான் இருந்திருக்கு. ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து பிரேத பரிசோதனை வந்து செய்யறப்ப ஒரு பீகாரை சேர்ந்த கௌரவகுமார்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவரு 24/1 வேலைக்கு வந்திருக்காராம். இங்க வேலை தேடி பீகார்லேருந்து வந்திருக்காரு. கூட வந்து மனைவி குழந்தையோட வந்திருக்காரு. அவர் கை குழந்தையோட வந்திருக்காரு. மனைவி பேரு முனிதா, குழந்தை. சரி, உங்க மனைவி குழந்தை எங்கன்னு தேடி பார்க்கலான்னு போறப்போ அவங்க 2 பேருமே வந்து சடலமா வந்து இருந்திருக்காங்க. கொடுங்கியூர்ல வந்து அவங்களோட பாடி வந்து இருந்திருக்கு. இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு காவல்துறை விசாரிக்கிறப்ப தான் ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. பீகார்ல இருந்து வேலை தேடி இங்க பிழைப்புக்காக வந்த உடனேயே கிருஷ்ண பிரசாத்ங்கிற 60 நபரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி வேலை வாங்கி கொடுத்தவர் சிக்கந்தருங்கிற நபர். இந்த கிருஷ்ண பிரசாத்தும் பீகாரை சேர்ந்தவர் தான், சிக்கந்தருங்கிற நபரும் பீகாரை சேர்ந்தவர் தான். அவர் கூட சரி வீடு எடுத்து நீங்க தங்கிருங்கிற மாதிரி கூட்டர் கொடுத்து அனுப்பி விட்டுருக்காப்புல. அந்த சிக்கந்தர் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அந்த கௌரவகுமாரோடைய மனைவி முனிதா கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதை தடுக்க போயிருக்காரு கௌரவகுமார். இதனால கௌரவகுமாருக்கும் சிக்கந்தருக்கும் கைகலப்பு வந்து ஏற்பட சிக்கந்தர் வந்து கௌரவகுமாரை கொலை பண்ணிட்டு, அந்த குழந்தையும் வந்து கொலை பண்ணிட்டு, முனிதா வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி முனிதாவையும் கடைசியில் வந்து சாவடிச்சிருக்கான். இது வந்து ரொம்ப அசால்ட்டா அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு சாக்கு மூட்டையில கௌரவகுமாரை கட்டி தான் அடையாறுல போட்டிருக்கான். அவங்க 2 பேர் பாடி கொண்டு போய் கொடுங்கியூர்ல போட்டிருக்கான். இப்ப காவல்துறை வந்து 7 பேர் சந்தேக வளையத்தில் வச்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க. இந்த சிக்கந்தர், இந்த கிருஷ்ணபிரசாத் சொல்லிட்டு 7 பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சென்னையில. சென்னையில ஒரு கொலை பண்ணது மட்டும் இல்லாம பாடியெல்லாம் வேற இடத்துல எடுத்துட்டு போய் டிஸ்போஸ் பண்ற அளவுக்கு இப்ப இங்க காவல்துறை எவ்வளவு மெத்தனமா செயல்படுறாங்கிறது தான் காட்டுது. அதுதான் எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை எல்லாம் என்ன சொல்றாங்க, அன்புமணி எல்லாம் 48 மணி நேரம் கூட ஆகல முதல்வர் பேசி அந்த மகளிர் மாநாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு குடும்பத்தையே சிதைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த கொடூரங்களும் நம்ம மண்ணில இருந்து ஒருத்தவங்க பொழப்பு தேடி இங்க வந்திருக்காங்கிறது கூட இது பண்ணாம ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை கேட்டா பீகார்ல இருந்து வந்தவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமா, இப்படிதான் கேட்கறாங்க. ஆனா வந்து யூபிலேயோ பீகார்லயோ நடந்தா அங்க இந்த பதில வந்து திமுக காரங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு போலீஸ் போட முடியுமா ஒவ்வொரு ஆளுக்கும்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எதை கேட்டாலும் முதல்வரும் துணை முதல்வரும் என்ன சொல்றாங்க
பண்றாங்க, பீகாரை பாருங்க, யூபியை பாருங்கன்னு இங்க உள்ள மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பீகார்ல யூபியில எவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. யூபியில 10 கொலை நடக்குது, பீகார்ல 8 கொலை நடக்குது, இங்க 5 தான் நடக்குதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க முடியாது. ஏன்னா அவங்களெல்லாம் விட நம்ம 20-30 ஆண்டுகள் முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போது இவ்வளவு மோசமா வந்து சட்டம் ஒழுங்கு போயிட்டு இருக்குங்கிறத கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்க தான் வேணும். விமர்சனங்களே இந்த விஷயத்துல எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க திமுக அரசு. மேனேஜர் இப்பெல்லாம் நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு பெரிய வேலையை எடுத்து என் தலையில கட்ட போறாரு. அதானே உன் பிளானு? மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் திங்கிங் ஆஃப் வேஸ் டு பிகம் அ மில்லினியர் வித்தவுட் ஒர்க்கிங். அவன் வேலையில் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆவதும், அடுத்தவன் வேலை செய்ய ஓவரா மோட்டிவேட் செய்வதும் ஒரே ஆளா? தூக்கம் வரக்கூடாதுன்னு டிரைவர் காரை நிறுத்தி டீ சாப்பிடுறாரு. கூடவே நல்லா தூங்கிட்டு வர நீங்களும் இறங்கி டீ சாப்பிட்டு மறுபடியும் தூங்குறீங்களேடா, யாரா நீங்களான்னு. தூங்குறப்ப என்ன பண்றோம், போர் அடிக்கணும் கார் நிக்கிறப்ப. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் வந்து கொடுத்துடலாம். விஜய் டைரக்ட் பண்ணாப்புல அட்லி அப்ப ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறப்ப எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னாப்ல. இப்ப அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்ல ஓபிஎஸ். அண்ணனுக்கு நான் தான் செய்வேங்கிறாப்ல. நீங்க ஏற்கனவே செஞ்சது போதுங்கிறதான் எடப்பாடியோட மைண்ட் வாய்ஸ். இது அப்பவே அருமை என்னன்னு சொல்லி வச்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? துணை முதல்வராகவே இருந்திருக்கலாம்ல. ஓகே, ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு நிலவை. ஓகே, நன்றி. மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.